மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் காரணமாக எதிர்ப்பை எதிர்கொள்ளும் போது அதற்கான மூல காரணத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். அது மற்றவர்களிடமிருந்தோ, நம்முடைய சக ஊழியர்களிடமிருந்தோ, ஒரு அரசியல் கட்சியினிடமிருந்தோ அல்லது போட்டியாளரிடமிருந்தோ வருகிறது இல்லை. நாம் உறுதியாக எழுந்து நிற்க வேண்டிய தருணத்தில் அதற்கு பதிலாக பணிந்து போகவோ, அமைதி காக்கவோ அல்லது ஒதுங்கியிருக்கவோ நமக்குள் ஏற்படும் அந்த அழுத்தம் மற்றவர்களிடமிருந்து வரவில்லை. அது உண்மையில் சாத்தானிடமிருந்தே வருகிறது. நம்மை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சரியானதை செய்வதிலிருந்து நம்மை தடுக்கும் அழுத்தம் உண்மையில் மற்றவர்களிடமிருந்து வருவதில்லை. அவர்கள் வெறும் கருவிகளாகவே இருக்கிறார்கள். பெரும்பாலும் தாங்கள் பயன்படுத்தப்படுகிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. உண்மையான பிரச்சனை ஆவிக்குரிய யுத்தம்தான். எனவே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் வளருவோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.